வணக்கம் பிரியா. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி வரையிலும் கூட லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் ஏற்கனவே அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகப்படியான ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் அதிக காற்றுடன் மழையும் பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த பெய்த மழையின் காரணமாக சென்னை சின்னமலையில் இருந்து வேளச்சேரி செல்லும் சாலை மார்க்கமாக இருந்த ஒரு பழமையான மரம் ஒன்று சரிந்து விழுந்திருக்கிறது. சென்னையில் நேற்று இரவு பெய்த இந்த பலத்த காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாகவே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்நிலையில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சின்னமலையில் இருந்து வேளச்சேரி செல்லும் சாலையில் உள்ள இந்த பழமை வாய்ந்த ராட்சச மரம் ஒன்று இரவு 1:30 மணி அளவில் முறிந்து விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறிந்த மரத்தினை தற்பொழுது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததன் காரணமாக யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை மட்டுமின்றி இந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்று பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற பருவமழை காலங்களில் ஏற்கனவே சாலை ஓரங்களில் சேதமடைந்த நிலையிலோ அல்லது பழமை வாய்ந்திருக்கக்கூடிய மரங்களையோ உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதே போல நேற்று தினம் பெய்த அந்த மழை மற்றும் காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக ஓமந்தூரார் தோட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராட்சச மரமும் இருந்திருக்கிறது. அந்த மரமும் நள்ளிரவு பெய்த அந்த பலத்த காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக முறிந்து விழுந்திருக்கிறது. இரவு நேரங்களில் இந்த இரு சம்பவங்களும் நிகழ்ந்ததன் காரணமாக பெரிதளவிலான பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. இதை போன்ற பாதிப்பு தொடர்ந்து நிகழக்கூடாது எனவும் மரம் அதிக அளவில் பழுதாகி இருந்தாலோ அல்லது பழைய மரமாக பாதிப்பு தரும் வகையில் இருந்தாலோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது.